உலகம் யாவையும் தாமுலகாங்கலும் நிலைபெறுந்தலும் நீங்களும் நீங்களா அலகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரணங்களே. ஐவகை பொருளு 4 கரணமும் குணங்கள் 3 செய்வினை 2 ஒன்றி யாவரும் திகைப்பனின்ற பொய்கிருள்ளகல ஞான பொருண்கதிவிரிந்த புத்தேல் கைவளராடிச் செங்கண் கண்ணனை கருத்துள் வைப்பாம். ஆன்மலாபம் கீதை காட்டும் பாதை என்ற தலைப்பிலே பகவத்கீதையின் ஸ்லோகங்களின் தமிழ் அர்த்தத்தை நாம் தொடர்ந்து சிந்தனை செய்து வருகின்றோம். சென்ற முறை 2வது அத்தியாயம் சாங்கிய யோகத்தில் 45வது ஸ்லோகம் வரையில் பார்த்திருக்கிறோம். தொடர்ந்து பகவான் உபதேசிக்கிறார். 2வது அத்தியாயம் 46வது ஸ்லோகம். கிணற்று நீரால் எவ்வளவு உபயோகம் உள்ளதோ அவ்வளவு உபயோகமும் மிகவும் பெரிய பெரு நீருடைய தடாகத்தில் உள்ளடங்கி இருப்பது போல சகல வேதங்களிலும் கூறப்பட்ட சகல கருவங்களினாலேயும் எவ்வளவு உபயோகம் உள்ளதோ அவ்வளவு உபயோகமும் பிரம்ம சாட்சா்காரம் அடைந்த பிரம்மனிஷ்டனுக்கு பிரம்மானந்தத்தில் அடங்கியுள்ளது. இது ஸ்லோகம். கிணற்று நீரில் எவ்வளவு பிரயோஜனம் இருக்கிறதோ அவை அனைத்தும் பெரிய நீர்நிலை தடாகத்தில் இருக்கிறது. பகவான் உதாரணம் காட்டுவதற்காக கிணற்றை கூறினார். கிணறு எல்லைக்கு உட்பட்டது, சமுத்திரமானது எல்லையில்லாதது. நாம் கிணற்றை போலத்தான் இருக்கின்றோம். எனது ஞானாசிரியரிடம் பாடம் படிக்கும் போது அடிக்கடி அவர் குறிப்பிடுவார், தத்துவங்களை கற்பதோடு நின்றுவிடக்கூடாது, நூல்களை விட்டு வெளியே வர வேண்டும். இல்லையெனில் அதில் கட்டுண்டு விடுவோம், அதனை சுவைத்து மகிழ்வோம், பிறருக்கு சொல்லி ரசிப்போம், அது நம்மை கட்டுப்படுத்திவிடும் என்பார். கற்பதை நடைமுறையில் கொண்டு வந்து பயிற்சி செய்ய வேண்டும். வேத கருத்துகளானது புராணங்கள், கதைகள் மூலமாகவும் சடங்குகள் மூலமாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றன. நாம் அதன் உட்கருத்தை புரிந்து கொள்ளாமல் சடங்குகளை மட்டும் பிடித்துக் கொண்டு ஆத்மார்த்த பாவனை இன்றி செய்து கொண்டே போகின்றோம். இதனால் எந்த பிரயோஜனமும் ஏற்படாது. எல்லா நூல்களும் வழிகாட்டி கம்பத்தை போன்று போதிக்கின்றன. அவைகள் கிணற்று நீரை போலத்தான். அவைகளையே பின்பற்றி ஞானமடைந்த ஞானிக்கு அடைந்த முத்தியில் ஞானத்தில் கற்ற நூல்கள் எல்லாவற்றின் பயனும் கிட்டிவிடுகிறது. கிணற்றிலேயே நின்றுவிடக்கூடாது என்பதுதான் இங்கே கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஒரு கிராமத்தில் ஒருவன் மிகவும் காமத்தில் திளைத்தான். கண்ட பெண்களோடு சுற்றுவான். ஒரு சமயம் விலைமாறு ஒருத்தியை பிடித்துக் கொண்டான். தெருவிலே மக்கள் நடமாடுவதையும் எண்ணி பார்க்கவில்லை. அவளுடைய தோள் மேல் கை போட்டு சேட்டைகள் செய்து திரியத் துவங்கினான். காமம் தலைக்கேறி கண்ணை மறைத்து விட்டது. ஜனங்கள் மிகவும் சங்கடப்பட்டார்கள். அந்த வழியே வந்த மகான் ஒருவர் அவனுடைய செயலைக் கண்டு மிகவும் இரக்கப்பட்டு இவனை எப்படியாவது திருத்திவிட வேண்டும் என்று மனதில் எண்ணம் கொண்டார். அவன் அந்த பெண்ணின் தோள் மீது சாய்ந்து கொண்டு வந்தான். திடீரென்று அந்த மகான் அவன் காதில் விழுந்து விட்டார். அவன் திடுக்கிட்டான், துணுக்குற்றான். என்ன அபச்சாரம்! பெரியவர் மகான் என் காலில் விடுவதா? அவரை தூக்கி நிறுத்தினான். ஐயா, தாங்கள் என் காலில் விழுவதா? நான் சிறியவன், அற்பன். தாங்கள் மிகவும் பெரியவர். நான் தான் தங்கள் காலில் விழ வேண்டும் என்று அவர் காலில் விழப்போனான். விழுந்தான். மகான் தடுத்தார். வேண்டாம் அப்பா, நான் சிறியவன், நீதான் பெரியவன், நீ என் காலில் விழக்கூடாது என்றார். அவன் அதிர்ச்சி அடைந்தான். ஐயா, மீண்டும் என்னை
சொற்களால் துன்புறுத்துகின்றீர். நான் பெரியவனா? இல்லவே இல்லை. அனைத்தையும் துறந்த தாங்கள் எங்கே? சிற்றின்பத்திற்கு அலையும் நான் எங்கே என்றான். மகான் சொன்னார், அப்பா, பேரின்பம் பெற வேண்டும் என்பதற்காக சிற்றின்பத்தைத்தான் நான் துறந்தேன். ஆனால் நீயோ சிற்றின்பத்திற்காக மிக பெரிதான பெரிய இன்பமான பேரின்பத்தையே வேண்டாம் என்று ஒதுக்கிவிட்டாய் பார். சிறியதை துறந்த நான் பெரியவனா, அல்லது உலக சுகத்துக்காக பெரிய சுகத்தை துறந்த நீ பெரியவனா என்று கேட்டார். அப்போதுதான் அவனுக்கு சுரீர் என்றது. தன்னுடைய தவறை உணர்ந்தான், திருந்தினான். இதே போன்று சாஸ்திரங்களையே பிடித்துக் கொண்டு நிற்கின்றோம். எனது நண்பர் ஆன்மீக கூட்டங்களுக்கு செல்வார். ஞான யோக மார்க்கத்தில் சிறந்த நூலாகிய கைவல்ய நவநீதம் என்ற நூலிலிருந்து சில கருத்துக்களை எடுத்துச் சொன்னால், அதற்கு உரிய பாடல்களை ஏன் சொல்லவில்லை என்று கேட்பவர்கள் இருக்கின்றார்கள். அவர்களிடம் பாடல் நினைவுக்கு வரவில்லை, கருத்து மட்டும் மனதில் பதிந்து விட்டது என்று நண்பர் பதில் சொன்னால் போதும், உடனே பாடல் மனப்பாடம் செய்ய தெரியாமல் பொருளை மட்டும் எப்படி மனதில் பதிய வைக்க முடியும்? என்ன பாடம் படிக்கின்றீர்கள்? முதலில் எல்லா பாடல்களையும் மனப்பாடம் செய்து முடியுங்கள் என்று பல முறைகள் வற்புறுத்துகின்றார்கள். அந்த வேதாந்த சபையில் பாடல்களை மனப்பாடம் செய்து ஒப்பித்து விட்டால் போதுமா? அதன் கருத்துக்களை மனதில் கொண்டு வந்து வாழ்வில் பின்பற்ற தேவையான முயற்சிகளை எடுக்க வேண்டாமா? தத்துவங்களை திரும்ப திரும்ப மனப்பாடம் செய்து சொல்லிவிடுகின்றோம். அனுபவமாகிய ஞானத்தை அடைய முயற்சிப்பதில்லை. பிரம்மத்தை அடைந்து ஆனந்தத்தை அனுபவிக்க அபியாசம் செய்வதில்லை. உளவியல் நிபுணர்கள் நமது உடலை 7 வகையாக பிரித்து ஒவ்வொரு உடலிலும் இறுக்கம் ஏற்படுவதாகவும் அவைகளை தளர்த்தினால் மட்டுமே இறுதி நிலைக்கு போக முடியும் என்றும் சொல்கின்றார்கள். இதில் 5வது உடல் ஸ்பிரிச்சுவல் என்பது. இந்த ஸ்பிரிச்சுவல் ஆன்மீக உடலில் ஏற்படும் இறுக்கத்திற்கு காரணம் எது தெரியுமா? அவர்கள் என்ன சொல்கின்றார்கள்? நாம் படிக்கின்ற அனைத்து விஷயங்களும் இருந்து கொண்டு மேற்கொண்டு அறிந்து கொள்ளாமல் தத்துவத்தை படிப்பதோடு நின்று விடுவதால் ஏற்படும் அறியாமையே ஆகும் என்று சொல்கின்றார்கள். படிப்பது கேட்பது மட்டுமே அறிவது ஆகாது. பயிற்சியினால், நம் முயற்சியினால் நமது உள்ளே அறிய வேண்டும். அதனால் ஆன்மீக உடலில் இறுக்கம் ஏற்பட்டு விடுகிறது. இது மேலும் முத்தியை நோக்கி முன்னேற விடாமல் தடுத்து விடுகிறதாம். இதைத்தான் கிருஷ்ணர் இங்கே அழகாக எடுத்துரைக்கின்றார். தத்துவங்களில் நின்று விடுவதால் அது கட்டுப்படுத்தி பண்டிதனாக உருவாக்கும். ஆனால் ஞானியாக்க உருவாக்க இயலாது, ஞானியாக முடியாது. சாஸ்திரங்கள் எல்லையை உடையது, பிரம்மம் எல்லையில்லாதது. சாஸ்திரங்கள் கிணற்றை போல் உருவாக்கப்பட்டவை, இனியும் உருவாக்கப்படும். ஆனால் சமுத்திரம் செய்யப்பட்டதல்ல. பிரம்மம் எப்போதும் இருப்பது. சாஸ்திரத்தில் நின்றுவிடலாகாது. அந்த வட்டத்தை விட்டு வெளியே வர வேண்டும். வாழ்க்கையில் அனுபவத்திற்கு கொண்டு வர வேண்டும். ஞானத்திற்கும் வேதத்திற்கும் என்ன பேதம்? ஞானத்திற்கும் சாஸ்திரத்துக்கும் வித்தியாசம் என்ன? ஆழ்ந்த வேற்றுமை இருக்கிறது. அறிந்து கொண்டவர்களுக்கு வெகு தெளிவாக புலப்படும். புரிந்து கொள்ளாதவர்களுக்கு பேதம் தெரிவது கடினம். ஏனென்றால் 2 விஷயங்களின் பேதத்தை அறிவதற்கு 2 விஷயங்களையும் அறிந்து கொள்வது அவசியம். ஒரு விஷயத்தை மட்டும் அறிந்து கொண்டுள்ளவன் மற்றதை பற்றி எதுவும் அறியாதவன் மாறுபாட்டை எப்படி நிர்ணயிக்க முடியும்? நாம் சாஸ்திரத்தை மட்டுமே அறிவோம். அதனால் நாம் நிர்மாணிக்கும் பேதம் அதிகபட்சம் 2 சாஸ்திரங்களின் இடையேதான் இருக்க முடியும். குரான் அல்லது பைபிள், வேதம் அல்லது கீதை, மகாவீரர் அல்லது புத்தர், இயேசு அல்லது ஜராதுஷ்டர். நாம் நிச்சயிக்கும் பேதம்
ஞானத்திற்கும் சாஸ்திரத்திற்கும் இடையே உள்ள மாறுபாடாக இருக்காது. சாஸ்திரத்திற்கும் இடையே உள்ள மாறுபாடாக தான் இருக்கும். ஒரு சாஸ்திரத்திற்கும் இன்னொரு சாஸ்திரத்திற்கும் இடையே உள்ள மாறுபாடு. ஏனென்றால் நாம் சாஸ்திரங்களையே அறிவோம். உண்மையான மாறுபாடு சாஸ்திரத்திற்கும் இடையே அல்ல. ஒவ்வொரு சாஸ்திரத்துக்கும் இன்னொரு சாஸ்திரத்துக்கும் இடையே அல்ல, சாஸ்திரத்திற்கும் ஞானத்திற்கும் இடையே இருக்கிறது உண்மையான மாறுபாடு. அந்த திசையில் சில குறிப்பிட்ட விஷயங்களை கவனிக்க வேண்டியது அவசியம். ஞானம் அனுபவத்தால் இன்றி ஒருபோதும் அடைய முடியாது. ஞானம் என்பதே அனுபவம். அனுபவம் எப்போதும் தன்னுடையதாகவே இருக்க முடியும், மற்றொருடையதாக இருக்க முடியாது. அனுபவம் என்றால் தன்னுடையது. சாஸ்திரமும் அனுபவம்தான், ஆனால் மற்றொருடையது. சாஸ்திரமும் ஞானம்தான், ஆனால் மற்றவருடையது. ஞானமும் ஞானம்தான், ஆனால் அது நம்முடையது. நான் இந்த சொந்த கண்களினால் இது ஞானம் என்று காண்கின்றேன். நீங்கள் நான் சொல்வதை கேட்டு சாஸ்திரம் என்கிறீர்கள். நீங்கள் கூறுவது தவறு என்பதல்ல, ஆனால் நீங்கள் கேட்கிறீர்கள், நான் பார்க்கிறேன். நீங்கள் காதினால் கேட்பதை நான் கண்களால் பார்க்கிறேன். வித்தியாசம் இருக்கவே செய்யும். காதுகள் கண்களின் வேலைகளை செய்ய முடியாது. இங்கே ஒரு விசித்திரமான விஷயம். வீட்டிலுள்ள கிணறு தோண்டப்பட்டதாக செய்யப்பட்டதாக இருக்கிறது, கடலோ செய்யப்பட்டது அல்ல. உங்கள் தந்தை கட்டியிருப்பார் உங்களுடைய வீட்டு கிணற்றை, வேறு யாராவது கட்டியிருப்பார்கள். பூர்வீகத்தில் ஒருவர் இருக்க எங்கேயாவது பூமியை தோண்டினால் கடல் கிடைக்கும் என்ற ரகசியம் தெரிந்திருந்தது. கிணறு என்பது என்ன? ஒரு பள்ளமே. தண்ணீரே கிணறு என்று நினைக்காதீர்கள். தண்ணீர் கடலுக்கு சொந்தமானது. கிணறு அந்த நீரை உங்கள் வீட்டுக்கு இருக்கும் ஒரு உபாயமே. கடல் கீழ்ப்பரப்பு முழுவதிலும் பரவி இருக்கிறது. எங்கெல்லாம் நீர் இருக்கின்றோ அவை அனைத்தும் கடல்தான். உங்கள் முற்றத்தில் குழி தோண்டுகின்றீர்கள், கிணற்றில் தண்ணீரை தோண்டுவதில்லை. மண்ணையும் கல்லையும் அப்புறப்படுத்துகிறீர்கள், வழி ஏற்படுத்தி குழியாக்குகின்றீர்கள், அவ்வளவுதான். தங்கள் வீட்டிற்குள் கடலை வரவழைக்கும் உபாயமாகிவிடுகிறது. ஆனால் கிணறு கட்டப்பட்ட ஒன்று. கிணறு நினைவு கூர்ந்து கடலும் இருக்கிறது என்று கூறி கடல் நோக்கிய யாத்திரை செய்விக்குமானால் கிணறு நம்முடன் ஒத்துழைப்பதாகிறது. சாஸ்திரங்கள் கிணறுகள். அறிந்தவர்கள் தோண்டுகின்றார்கள். சொற்களின் எல்லையில் குழி பறிக்கின்றார்கள். சொல்ல முடிந்தவற்றின் எல்லையில் பள்ளம் தோண்டுகிறார்கள். அந்த குழி சொல்லுக்கு அப்பாற்பட்டனுடைய ஒரு கேற்று. சிறிய அளவில் தரிசனம் செய்விக்கிறது. இந்த தரிசனத்தை கண்டு யாராவது ஆனந்தத்தின் யாத்திரையில் இறங்குவார்கள் என்ற நம்பிக்கையில் தான் செய்கின்றார்கள். தரிசனம் கண்டு அங்கேயே உட்கார்ந்து திருப்தி அடைபவர்கள் என்பதற்காக அல்ல. கிணறு எல்லையில் அடங்கிய கடல். கடல் எல்லையற்று பரந்த ஒரு கிணறு என்று சொல்லலாம். சாத்திரம் எல்லையில் அடங்கிய ஞானம். ஞானம் எல்லையற்று பரந்த ஒரு சாஸ்திரம். ஆனால் கிருஷ்ணர் வேதத்தை பற்றி சொற்களை பற்றி பேசிய போது நிந்தை செய்யவில்லை, தத்துவத்தின் நிர்ணயமே செய்கின்றார். இந்த விவரத்தை நினைவில் வைத்திருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நாம் கிணறு போன்ற சாஸ்திரங்களை விட்டு வெளியே வர முடியும். வெளியே வந்தால்தான், நமக்கு சாஸ்திரத்தின் பிடியில் விடுபட்டால்தான் ஞானம் அனுபவமாக கிடைக்க நாம் முயற்சி செய்ய வேண்டும். அப்போதுதான் முயற்சி தொடங்கும். சாஸ்திரத்தை படித்து படித்து அதன் சுவையிலேயே மகிழ்ந்து பிறகு எடுத்து சொல்லி நாம் அதிலேயே மூழ்கி விழுந்து காலத்தை கழித்து விடுகின்றோம். நாம் அதிலிருந்து வெளியே வந்து ஞானத்தை அடைய அபியாசத்தை மேற்கொள்ள வேண்டும். பயிற்சி தான் மிக முக்கியம். நாம் படிப்பதோடு நிறுத்திவிட்டால் எப்படி? காலம் முழுக்க படித்துக் கொண்டிருக்கின்றோம். இன்னொரு பிறவி கிடைத்தாலும் படிப்போம். இப்படியே படித்துக் கொண்டே போனால் பயிற்சியை என்று தொடங்குவது? அபியாசம் என்பது மிகவும் முக்கியமானது. கீதை அபியாசத்துக்குரிய பல வழிகளை நமக்கு காட்டியிருக்கிறது. நாம் அதையெல்லாம் ஆழ்ந்து உணர்ந்து அதை எடுத்து நம்முடைய வாழ்க்கையிலேயே பயன்படுத்த வேண்டும். அப்பொழுதுதான் நாம் கீதை சொல்லுகின்ற அந்த நோக்கத்தை அடைய முடியும். நாம் தொடர்ந்து பார்க்கலாம். ஓம் தத் சத் ஸ்ரீ கிருஷ்ணாய பரபிரம்மணே நமக.